பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதாக நன்றி சொல்கிறேன். என்னோடு கூட எசேக்கியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். ஆமீன். இது எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிற காரியம். அவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை கேட்குறாராம். ஆவி எனக்குள் வந்து, யார்? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வரச்சே அவர் காலுண்டு நிற்கும்படி செய்து. அப்பொழுது அவர் எசேக்கியேலுடன் பேசுகிறத எசேக்கியேல் கேட்கிறார். ஸோ ஆவியானவர் நமக்குள்ள, நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் வந்து வந்து போவார் இல்லையா? ஆனால் இப்போ நமக்கு ஆவியானவர் அபிஷேகம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கார்? இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு அப்புறம் நமக்குள்ளே வந்து தங்கி நம்முடனே இருக்கும்படியாக. ஸோ எந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலும் சரி, இப்போ பார்த்தாலும் ஆவியானவர் பேசுகிறத நம்மளால் கேட்க முடியும். அவர் நமக்குள்ளே வரச்சே என்னென்ன காரியங்கள், தேவ சித்தங்கள் என்னவோ அது குறித்து நம்மளுடன் பேசுகிறார். ஸோ ஆவியானவரை நம்ம எந்த இடத்துலையும் துக்கப்படுத்தாதபடிக்கு, அவர் ஒரு விஷயம் சொன்ன உடனே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எசேக்கியேல் கீழ்ப்படுகிறார். அதுபோல் ஆவியானவர் சொல்கிறத நம்ம உடனே கேட்டு கீழ்ப்படிடுச்சு. அவர் பேசுகிறத கேட்டு அதன்படி நடக்கிறச்சே நமக்கு அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். நம் நிமித்தம் தேவனாமும் மகிமைப்படும். ஆமீன். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எசேக்கியேலோடு ஆண்டவரே நீர் உம்முடைய ஆவியை ஊற்றி ஆண்டவரே அவர் காலூன்றி நிற்கும்படி ஆண்டவரே நீர் பேசுகிறது கேட்கும்படி செய்தது போல இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஆவியானவரே நீர் பேசுகிறத ஒவ்வொருவரும் கேட்கும்படி உணர்வுள்ள ஆவியை தந்து, தேவ சித்தம் என்ன, பரலோகத்தின் திட்டம் என்ன, என்ன காரியத்தை கொடுத்து நீர் பேச வருகிறீரோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுமோ, எந்த காரியம் செய்ய வேண்டுமோ, ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் பேசுகிறத கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதற்கு கீழ்ப்படிய உணர்வுள்ள ஆவியும் கீழ்ப்படுதல் ஆவியும் தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.